குட் ஆஃப்டர்நூன். என் பேர் டாக்டர் மாலதி. நான் வந்து அவினாசி ஜிஹெச்சில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஏஎம்ஓவாக இருக்கேன். நான் சாரோட ஸ்டூடெண்ட்டு. 6 மந்த்ஸ் இங்கேயே உட்காந்து படித்து சாரோட மோட்டிவேஷன்லேயே வளர்ந்த ஆள் நான். அவர் சொன்ன மாதிரி ரேங்க்கும் வாங்கினேன், எனக்கு சீட்டும் கிடச்சிச்சு. அப்புறம் நான் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து நான் வந்து கிளினிக்கும் வச்சுருக்கோம். இன்ஃபர்டிலிட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பேஷண்ட் வந்து நான் தொடக்கூட இல்லை, அவ்வளோ தூரம் உட்கார வச்சு பார்த்தேன். அது உங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் வந்து 0.1 தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னே தெரியல, நான் பாட்டுக்கு வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் கேட்டு இது மாதிரி கொடுத்தேன். ஒரு 2-3 ட்ரக்கு கொடுத்தேன். ஹஸ்பண்டுக்கு மெடிசனே கொடுக்கல. ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் சைக்கிள் வந்துச்சு. செகண்ட் டைம் வந்து அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. ஒரு பாய் பேபி. அந்த பேபி அதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகுது. இப்போ மறுபடியும் 0.2 தான் ஏஎம்ஹெச். மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்து செகண்ட் பேபியும் நீ அடுத்த மாதம் குழந்த பிறந்துடும். அதுதான் எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ஹோப் அந்த பேஷண்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய சக்ஸஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இந்த பேஷண்ட்டு தான் வந்து எனக்கு ஹோப் கொடுத்த பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கேஸ் அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டு. அந்த ஸ்கூலே பார்த்தா இன்ஃபர்டிலிட்டியோடு இருக்குது. ஒரு 5-6 பேர் வந்துட்டு அந்த ஸ்கூல்லேருந்து கப்பிள்ஸ் வந்தாங்க. அந்த 5-6 பேரில் ஒரு 4 பேர் பக்கமாக சக்ஸஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறங்காட்டி ஏன் நம்ம வந்து இதை நம்ம ஜிஹெச்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? ரொம்ப புவர் பீப்புள், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஃபர்டிலிட்டினா என்ன, இன்ஃபர்டிலிட்டினா என்ன ஒன்றுமே தெரியாது. சரி, அந்த பேஷண்ட்டை ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற ஜிஹெச்சில் இருக்கிற குறைஞ்சபட்ச மருந்து, சார் சொன்ன மாதிரி ஒரு அனீமியா, இந்த மாதிரி சின்ன சின்ன இதோடு இருப்பாங்க, அந்த மாதிரி பேஷண்ட், மால் நியூட்ரிஷன், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுலேயுமே நிறைய கேஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நான் டாக்குமெண்ட்டும் பண்ணி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் டாக்குமெண்டேஷனில் வந்து நம்ம இதில் எல்லாமே வந்து அலோபதி சைடு எல்லாருமே டாக்குமெண்டேஷன் என்ன, இப்போ வந்து மதுமேகச்சி ஒன்று இது பண்ணுதுன்னா அதுக்கு எங்கே டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து இன்னும் டாக்குமெண்டேஷனுக்கு எங்களுக்கு இன்னும் தெரியலைங்க சார். கேஸ் ஸ்டடி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைடுலேருந்து பண்ணும்போது அவங்க அந்த சக்ஸஸ் ரேட் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா கொடுக்க முடியும். அதனால் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து நம்ம என்ன டிசீஸ் க்யூர் பண்ணாலும் அந்த பேஷண்ட் வந்து நம்மளை கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து என்றைக்குமே வந்துட்டு அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதோட ஹாப்பினஸ் வந்து அவங்க உணர்கிற மாதிரி நாமளும் உணர்வோம். அது ரொம்ப ஜாப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி, அது லேடி டாக்டர்ஸ் நம்மளுக்கு நிறையா பேர் இருக்கிறங்காட்டி அதை வந்து ஒரு தாய்மை உணர்வோடு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பேஷண்ட்டுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பிஎஸ்எம்எஸ்லேயே வந்துட்டு நம்ம கொஞ்சம் செக்ஸ் எஜுகேஷனை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடலாம். சும்மா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் இன்னுமே வந்துட்டு தெளிவாக தெரிகிற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி சித்தா கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். பிஜியில் வந்து தனியாக வந்து மகளிர் மருத்துவம் வந்துட்டு கொண்டு வரலாம். குழந்தை மருத்துவத்தோடு இருக்குது, மகளிர் மருத்துவத்தை வந்து எனக்கு வந்து தனியாக இருந்தால் நான் கண்டிப்பாக நான்லாம் கைனிக்கு தான் எடுத்திருப்பேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் இதை எடுத்தேன். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார்.